கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறாகிய இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏற்கனவே வாசிக்க கேட்ட எண்ணாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6, அதனைத் தொடர்ந்து 10 முதல் 16, அதனைத் தொடர்ந்து 24 முதல் 29 வரை அடங்கியிருக்கிறது. அதனை நாம் ஏற்கனவே வாசித்தபடினாலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க, அதனை நாங்கள் உட்கிரகித்து கொண்டு இந்த உலகத்தில் உமக்கேற்ற உத்தம சாட்சிகளாக சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி இந்த உலகத்தில் எங்களுடைய பிரயாணத்தை தொடர கிருபை செய்தோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கம்ப்ளைனிங் எகெயின்ஸ்ட் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். கடவுள் கொடுத்திருக்கின்ற நன்மைகளுக்கும் ஸ்லாக்கியத்திற்கும் எதிராக மக்கள் கூக்குரலிட்டு குற்றம் சாட்டி குறை சொன்னது, இது நிமித்தமாக என்ன நடக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானம் செய்யலாம். எண்ணாகமம் என்ற புஸ்தகம் வனாந்தரத்திலே அது ஆரம்பிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றபடினாலே எபிரேய பைபிளில் பார்க்கின்ற போது அதற்கு ஒரு டைட்டில், அதற்கு ஒரு தலைப்பை கொடுத்திருப்பார்கள். த ஹீப்ரூ டைட்டில் ஃபார் த புக் இஸ் பே மிட்பார். பே மிட்பார் என்றால் இந்த வில்டர்னஸ், வனாந்தரத்திலே என்று 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதாவது எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடியிருக்கார்கள். அவர்களை வழிநடத்துகின்ற மோசே அங்கே தலைவனாக கூடி வந்திருக்கின்ற போது கடவுள் மோசையை அழைக்கிறார் இல்லைங்களா? அதுதானே இருக்குது வனாந்தரத்தில் இந்த வில்டர்னஸ் மிட்பார் என்று சொல்லி, மிட்பார் என்றால் வில்டர்னஸ், மே என்று சொல்கிற போது இந்த வில்டர்னஸ் வனாந்தரத்திலே இந்த சம்பவங்கள் நடக்கிறது. வில்டர்னஸ். எண்ணாகமம் 1 to 10 வரைக்குமாய் பார்க்கின்ற போது கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகிய கானானுக்கு அனுப்பப்படுகின்ற, அவர்களை வழிநடத்தி செல்ல ஒரு சிறந்த தலைவனாகிய மோசையை அவர் தெரிவு செய்து அங்கு அனுப்புகின்ற காரியத்தை பார்க்கிறோம். கட்டளைகளை கொடுத்து அனுப்பி அந்த கட்டளைகளெல்லாம் அவர்கள் சிறப்பாக, அதாவது ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த காரியங்களை முதல் 10 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். Chapter 1 to 10 portrayed Israel as very obedient to God's every commandment. அவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி அவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை இங்கே 10 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய நிலைமை தலைகீழாக போகிறது. கீழ்ப்படிந்தவர்கள் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய நிலைமை தலைகீழாக போனது என்றால் அவருடைய போக்கு மாறி போனது என்பதை பார்க்கிறோம். Suddenly and unexpectedly Israel began to complain about the hardships of the wilderness. இவ்வளோ நாள் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது வனாந்தரத்தில் நாங்கள் படுகின்ற பாடு உங்களுக்கு தெரியுமா? கடவுளுக்கு விரோதமாகவும் அவர்களை நடத்தி செல்லுகின்ற மோசைக்கு விரோதமாக கூக்குரல் இடுகின்ற, கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம்.
they not only complain against the hardship that they faced in the wilderness, but they also rebelled against God and God's servant Moses. 11ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் வரைக்கும் பார்க்கின்ற போது இவர்கள் இப்படி கடவுளுக்கு விரோதமாகவும் கடவுளுடைய தாசனுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் குற்றச்சாட்டுகிற அந்த நிலைமையை பார்த்து ஜனங்கள் முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் என்று அந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆகும். என்னதான் இவங்க செய்தாலும் இவங்க அதாவது திருப்தி அடைய மாட்டாங்களே, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி கடவுள் அங்கே கோபம் கொள்ளுகிறதை நம்ம பார்க்கணும். அவருடைய கோபம் உண்டது. அதை கேட்டபோது கர்த்தருக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து அந்த அந்த பாளையத்தின் கடைசியில் இருக்கிற சிலரை அது பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். உடனடியாக ஜனங்கள் மோசையை பார்த்து, ஐயோ எங்களுடைய மக்கள் செத்து கொண்டிருக்கார்களே, இது என்ன, ஒருவேளை எங்களுக்கெல்லாம் கூட இந்த தண்டனை கிடைச்சிடுமோ என்று சொல்லி மோசையை நோக்கி பார்க்கின்ற போது கூப்பிடுகிறார்கள். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மோசை உடனடியாக ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, என்னுடைய மக்களுக்காக நான் உம்மிடத்தில் வருகிறேன் சுவாமி, கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய மக்களை விட்டுவிடும், உடைய கோபாக்கினை அவர்களால் தாங்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபேஸ் தி wrath ஆஃப் காட். ஆகினால அவருடைய மன்னியும் என்று சொல்லி அங்கே கேட்கின்ற போது அந்த அக்கினி அவிந்து போகிறதை பார்க்கிறோம். ஸோ ஹி இஸ் இன்டர்சீடிங் ஃபார் தி பீப்புள். பரிந்து பேசுகிறார். என்னுடைய மக்கள், உம்முடைய மக்கள், நீர் அவர்களை தெரிந்து கொண்டீர், ஆகவே கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் கூட பார்க்கின்ற போது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அந்த இடத்திற்கு தபேரா என்று சொல்லி ஒரு பெயரை வைக்கிறார். தபேரா என்ற எபிரேய வார்த்தைக்கு பர்னிங் என்ற அர்த்தம், எரிந்து கொண்டிருப்பது என்று. அங்கே அந்த எரிந்து அந்த நெருப்பினால அநேகர் செத்தார்கள் இல்லையா, ஆகினால் அந்த இடத்திற்கு தபேரா என்ற பெயர் எபிரேய வார்த்தையில வைத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்னுடைய மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்றார். இக்கட்டான நேரத்தில், எந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. எஸ் எக்ஸாக்ட்லி, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது, பிதாவை அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படி கேட்ட இந்த மோசே தான் ஜனங்களுக்காக பரிந்து பேசின இதே மோசே தான் in one occasion Moses even offered to die so that Israel might be spared. என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டாவது என்னுடைய மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி இன்னொரு இடத்துல, அதாவது யாத்ராகமம் 32:30 முதல் 35 வரை பார்க்கின்ற போது அங்கே அவர் சொல்லுகிறார், என்னுடைய மக்களை அவர் செய்த தப்பிதங்களை பாவங்களை மன்னியும், அவர்களை மன்னியாமல் போனால் என்னுடைய பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி. அப்படி என்றால் blot out me from this earthly life என்ற ஒரு எண்ணம் வருகின்ற போது, என்னை பணயம் வைத்து என்னை பலியாக்கி என்னுடைய மக்களை நான் காப்பாற்ற நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நடக்கின்ற சம்பவம் 4ஆம் வசனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகவே இது ஒரு முன்னுரையாக நாம் வைத்துக் கொள்வோம். நடக்கிற சம்பவம் என்ன, இப்படியெல்லாம் கேட்டு கடவுளுடைய தண்டனையை அவர்கள் பெற்ற பிறகும் கடவுளுடைய போஷிப்பை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் மக்கள் அங்கு, அதாவது எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வந்ததிலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். அவர்கள் சாப்பிடாம இல்லை, அவர்களை தேவன் பாதுகாக்காமல் விட்டுவிடவில்லை. எல்லாவற்றிலும் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு கூட அவர்கள் நன்றி கெட்டவர்களாக கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஊழியக்காரர்களாகிய மோசே மீதும் புகார்களை வாரி இறைக்கின்ற அந்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் அவங்க பாருங்க என்ன ஆச்சு, அங்கே இருக்கிற அந்த மிக்சட் குரூப், அந்த அதாவது இஸ்ரவேல் மக்கள் வருகின்ற போது அங்கிருந்து அது பாலும் தேனும் ஓடுகின்ற இடத்துல கடவுள் சொல்கிறார் என்று சொல்லி அங்கே இருக்கிற மற்ற மக்களும் வந்து விட்டார்கள் இல்லைங்களா, மிக்சட் குரூப் என்று சொல்லி அவர்கள் அங்கே வந்து சேர்ந்த பிறகு அவர்கள்
அங்கே அந்த 4ஆம் வசனத்தில் அவர் இச்சு உள்ளவர்களானார்கள். எதற்கு என்று பார்க்கின்ற போது கறி வேண்டும் என்று சொல்லி they wanted meat. இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கடவுள் அவர்களை வழி நடத்திருக்கிறார். ஏற்கனவே எல்லாம் போட்டு கறி சோறு போட்டு தான், சோறுன்னு சொல்கிறேன் நான், ஒரு சோறு, அதாவது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து தான் அவருடைய நடத்திருக்கிறார். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு நான் நினைக்கும் போதெல்லாம் பாருங்கள், இந்த கறி சாப்பிட்ட பிறகு அந்த டேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்மளை வந்து என்ன பண்ணுது, இழுக்குது இல்லைங்களா? இது வீட்டில் கேட்கும்போது ஏன்னா மம்மி என்ன செய்கிற இன்னைக்கு பசங்க கேட்குறது, அதுண்ணா பருப்பு சாம்பார்னா அவ்வளோ, அதுக்கு அது சப்போர்ட்டிங் டிஷ்னா இப்படி அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா நாக்கு வந்து ருசியான பதார்த்தங்களை தேட ஆரம்பிக்கிறது. இவர் கூட கடவுள் என்ன அவர்களுக்கு தேவை என்பதை அறிந்தவர், போஷித்தவர். அதனால் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆவல் ஏற்பட்டு அவர்கள் அழுது புலம்பி என்ன பண்ண உப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக? கறிக்காக, இறைச்சிக்காக இருக்கிறது. இதெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். மன்னாவை அவர்கள் விலக்கி விட்டார்கள். நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார் என்று கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன். அந்த இறைச்சியை அப்பொழுது நமக்கு இறைச்சி குடிசி கொடுப்பவர் யார்? திரும்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அழ ஆரம்பிக்கிறதுனா என்ன? புலம்ப ஆரம்பிக்கிறது, ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறது. இந்த சாவுங்களில் பாருங்க, சிலர் அதுக்குன்னு அதாவது கட்டிப்பிடிச்சி அழுறதுக்குன்னே வருவாங்க, காசு கொடுத்து கொண்டு வருவாங்க. சில குடும்பத்தில் இல்லை, அவங்க ஓயாமல் அழுதுருக்குவாங்க எல்லாத்தையும் சொல்லி. அது போல இவங்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கடவுளுக்கு இது பிடிக்கல, மோசைக்கும் இந்த காரியம் பிடிக்கல. 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது 6ஆம் வசனத்தில் கடவுள் கொடுத்த வானத்து அப்பமாகிய மன்னாவை அவர்கள் ஒரு அற்பமாக எண்ணினார்கள். அது ஒரு சரி, சாப்பிட்டு டெய்லி சாப்பாடு தான் சாப்பிட்றோம், டெய்லி அரிசி தான், என்ன அது அப்படின்ற அளவுக்கு வீட்டுகளில் கூட என்ன குற்றம் சொல்கிறாங்க. அதில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய முடியும், வேறு நேரத்துக்கு வித்தியாசம் செய்ய முடியும். ஆண்டவர் கூட இந்த மன்னாவை கொடுக்குற வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம், அதாவது மன்னா, அதை சாப்பிட்டு அவர்கள் புசித்து திருப்தி அடைந்து இப்பொழுது அது அவர்களுக்கு ஒரு அற்ப பொருளாக தெரியுது. ஆகினால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, they are recollecting what they had in Egypt. என்ன அவர் சாப்பிட்டாங்கன்றத ரீகலெக்ட் பண்ணுற அந்த 5ஆவது வசனத்தை பார்த்து, நம்ம எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் என்ன? ஃபிஷ், மீன், அடுத்து வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய் என்ன? ஆமாம், அந்த மெலன்ஸ், வாட்டர் மெலன்ஸ், ஆமாம், கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இதெல்லாம் நல்ல இது ரிச் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல. அதில் வந்து அதுலேயும் அந்த கீரைக்காய்கள்னு சொல்லும்போது பாருங்கள், கீரைக்காய் என்ன ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அடுத்து மீன் வந்து எந்த காலத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், அதனால் கொலஸ்ட்ரால் எதுவும் ஏற்படாது, எப்பேற்பட்டவங்களும் சாப்பிட்லாம். அதனால தான் கடவுள் வந்து அந்த 5000 பேருக்கு போஷிக்கும் போது கூட 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்தார். அப்போ சாப்பிட்றதுனாலையும், அதாவது உடம்பு சரியில்லைனாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க, பிரெட்டு சாப்பிட்டீங்க, ரைஸ் சாப்பிடாத ஜீரணம். இப்போ எல்லாருக்குமே நன்றாக ஜீரணமாகத்துக்குதான அப்பத்தையும், அதே போல் எந்த பாதிப்பும் கொலஸ்ட்ரால் மற்ற இன்டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாத படிக்கு தகுந்த ஒரு ஃபிஷ், அது அங்கேயே சாப்பிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கடவுள் நம்ம காடையை கொடுத்தார். அதன் பிறகு நடக்கிறது அது ஒரு பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். அது இதே சாப்பிட்டு நம்ம பார்க்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கறி வணங்குது இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்களே, இது நியாயமாக? ஸோ மன்னா வாஸ் எ ஸ்பெஷல் ஃபுட் ஃப்ரம் தி லார்ட் ப்ரொவைடட் டெய்லி இன் தி வில்டர்னஸ் ஃபார் தி இஸ்ரலைட்ஸ். அது யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக அது சொல்லப்படப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சங்கீதத்தில் பார்க்கிறோம், 104ஆம் சங்கீதம் 27, 28, 27 பாருங்கள். கர்த்தர் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அவர் போஷிக்கிறார். அந்த 104ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்ற போது 26ஆம் வசனத்தில் யாருக்கு போஷிக்கிறார்னா, கடல்ல இருக்கு திமிங்கலம், ஓடி ஆடி பெரிய பெரிய the greatest mammal in the earth எது? வேல், திமிங்கலம். அவ்வளோ அதுக்கு எவ்வளோ தீனி போட்டால் சரியா இருக்குமோ தெரியாது, ஆனால் கடவுள் அவற்றை போஷிக்கிறார். ஒரு சின்ன குருவி, சின்ன கொசு, எறும்பு, அவைகள் கூட காத்திருக்கிறது. கடவுள் போஷிக்கிறார்.
அவை எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறந்த படைப்பாகி உன்னை மனைவி அவர் போஷிக்க மாட்டாரா, நம்முடைய தேவையை சந்திக்க மாட்டாரா? அதை நீ கேட்டா போதாதா? ஏன் புலம்பணும், ஏன் ஒப்பாரி வைக்கணுன்றது தான் இங்க. புரிச்சுங்களா? ஆண்டோட நம்முடைய தேவைகளை சொல்லும் போது ஆண்டோட கேள், ஆண்டவரே எனக்கு தேவை சாமின்னு அவர்கிட்ட வந்து அவரை சண்டை போட்டு இல்லையா, மற்றவங்கெல்லாம் இது பண்ணிடுவோம். அவங்களாம் அநியாய அக்கிரமம் எல்லாம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு நான் நல்லா இருக்கிறேன்? நீ நல்லா இருக்கிறது நிமித்தமாக, நீ உண்மையா இருக்கிறது நிமித்தமாக அந்த பாடை கடவுள் அனுமதித்து சந்தோஷமா ஏற்றுக்கொள். அன்றியும் கிறிஸ்துக்குள் தேவ பக்தியாய் வாழ நினைப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என்று இருக்கிறது. ஐயோ ஐயர் இப்படி சொல்லிட்டாரு, பைபிள்ல இருக்கிற வசனம் சொல்றேன். கடவுளுக்கு பிரியமா நடந்தா துன்பப்படுவார்கள் இருக்குது. அப்போ கடவுள் பிரியம் இல்லாம நடக்கலாம்னா கடைசியில் நரகம் தான் நமக்கு. உபத்திரத்தின் குகையிலே கடவுள் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் அதன் மூலமாக கற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த வாழ்க்கை பிரயாணத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவே அப்பேற்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். சங்கீதம் 104:28 பண்ணுவது, அவர்களை போஷிப்பது மாத்திரமல்ல திருப்திப்படுத்துகின்ற தேவனாயிருக்கிறார். எல்லாமே சாப்பிட்டு திருப்தி ஆயிடுது, ஆனால் மனுஷன் மட்டும் தான் சாப்பிட்டு என்ன பண்ணுறான், திருப்தி ஆகுதுல. வேணும் வேணும் சொல்லிட்டு என்னாவது அதிகமாக சாப்பிட்றது நிமித்தமாக என்ன ஆகுதுன்னா வயிறு கெட்டு போயிடுது இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு நம்ம போனோம்னா ஒரு 7 o'clock வரைக்கும் பார்க்குறோம். இப்போல்லாம் கரெக்டாக 7 o'clock ரிசப்ஷன், 7 o'clock வர்றதில்ல, 7:30 பண்ணிடுறாங்க, 7:45 அப்படி பண்ணிடுறாங்க. எப்படி நம்ம சர்ச் சர்வீஸுங்கிறது ஆகுது, அது லேட்டாக வர ஆரம்பிச்சிடறாங்க. அதை ட்ரெயின் பண்ண கரெக்டாக போயிடுவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏன்னா ட்ரெயின் போயிடும், ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்தால் என்ன ஆயிரம் வந்து ஒரு வாரமாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். மேரேஜ் போகும்போது லேட்டாக போயிட்டோம்னா பார்க்க நம்ம எங்கடா இது ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி எல்லாரும் சொல்கிற காரியம், இன்க்ளூடிங் மீ. அன்றைக்கு இஸ்ரவேலர் மக்கள் சொன்னாங்களே, அதே போல தான் நம்மளும் லேட்டாக போனால் பீஸ் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்கும். இப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கிறோம். ஆகிலாம் போனால் பந்திக்கு முந்து யாரும் பிந்தி கிடையாது. நான் வந்து இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். அவங்கெல்லாம் திருப்தி அடையாத ஒரே ஒரு உயிரினம் எது என்றால் மனுஷன்தான். ஆகினால்தான் இவன் போட்டு கடவுளை பாடாப்படுத்துகிறான், என்ன ஒப்பாரி வைக்கிறான். கடவுளுக்கு வந்து ரொம்ப வேதனையாக கோபம் அப்படி பற்றி எரிகிறது கடவுளுக்கு. பாருங்க இந்த இதில் சாப்டரில் அப்படி தாசனாகிய மோசே கூட எவ்வளோ வேதனை இருக்கு யோசிப்பாங்க. அவள் உண்மையிலேயே அந்த மீன், வெங்காயங்கள், வெள்ளைப்பூண்டு, அந்த கொமட்டிக்காய்கள், அந்த கீரைக்காய்கள் சாப்பிட்ருப்பாங்களா? அவங்கள அடிமைகளாக இருந்தார்கள். அது கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? அடிமையாக இருக்கும்போது கடைசி என்ன மிச்சம் மீதி இருக்குதா தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இலவசமாக. அப்போ கடவுளை என்ன இவங்களுக்கு சேல் பண்ணாரா? இல்லைன்னா இது செகண்ட் சேல்னு போட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் என்ன இது பண்ணாரா? எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக ஆர்டர் கொடுத்தாரு. இங்கே சொல்கிறது மட்டும் பாருங்கள், நாம் எகிப்தில் கிரயம் இல்லாமல். ஆனால் அவர்கள் கண்டிப்பாக இது மாதிரி விசேஷம் ஏதாவது விடனா காசு கொடுத்தது. ஏன்னா அவங்க வந்து அடிமைகளாக இருந்தார்கள், அடிமைகளுக்குரிய கூலி அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம். அவங்க போய் மீன் வேணும்னா போய் கேட்டு அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அவங்க சும்மா போட்டுக்க மாட்டாங்க. போய் பேசுகிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் கடவுள் இவர்களை திருப்தியாக போஷித்தார். 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம், இஸ்ரவேலரின் முறுமுறுப்பும் அவருடைய சொல்லும் செயலும் அவருடைய ஓயாத புலம்பலும் ஒப்பாரி வைக்கின்ற அந்த அழகு இல்லை, ஒப்பாரி வைக்கிறது ஒரு அழகு. கடவுளுக்கு வந்து அருவருப்பாக இருக்குது. இட் இஸ் அன் அபாமினேஷன் பிஃபோர் காட். என்ன இந்த ஜனங்கள் இப்படி பண்ணுறாங்களே, எனக்கு இவங்களை ஏதாவது படைச்சோமோன்ற ஒரு இதாக இல்லை, கோபம் இருக்கிறது. கடவுளுக்கு மோசைக்கும் கோபத்தை ஏற்படுத்தினது பாருங்க. அதுதான் அந்த 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டு. சாதாரண கோபம் இல்லை பாருங்க, மிகவும் கோபம்னா அதாவது சென்னாயின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கூட்டமாக காட்டுங்களில் போகும். அது அந்த சென்னாய் ஏதாவது ஒரு மிருகம் அடிச்சுன்னா அந்த மிருகத்தை வந்து ஒரு புலி ஒன்று ஒரு சென்னாய் அடிச்சுட்டு வச்சுக்கணும். கூட்டமாக சேர்ந்து அந்த புலி கூடவே போகும். அது போய் சாப்பிட்ற நேரத்தில் அங்கேயே போய் சும்மா நின்றுக்கும், அப்படி அமைதியாக இருக்கும், எதுவுமே பண்ணாது. அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகும். சாப்பிட்ற நேரத்தில் வந்து அப்படியே கூட்டமாக வந்து நின்றுக்குது இந்த சென்னாய். அடுத்து போய் அது ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துலையும் போயிட்டு அங்கேயே அமைதியாக நின்றுக்கும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல் அது இயற்கை கழிக்க செல்கின்ற போதும் போகும். எல்லா நேரத்திலையும் வந்து என் அதாவது என்னுடைய உயிரை எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் செத்துருமா. புரிஞ்சுக்கலாம். இது போய் சும்மா நிற்கும், அவ்வளோதான். காட்டில் நடக்கிற சம்பவம் இது. சென்னாயினுடைய குணாதிசயம். கடைசியில் புலி செத்துருமா, சிங்கம். இது போய் சும்மா நிற்குதான், எந்த இடத்துலையும் போயிட்டு. அப்படிதான் ஆண்டவர் கூட அந்த கோபம் அப்படி பற்றி எறிகிறது. இவங்களெல்லாம் இப்படி நான் செய்தோம், இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களே, ஒப்பாரி வைக்கிறாங்களே, ஆண்டவர் ரொம்ப வேதனையா. அடுத்ததாக சரி, இவர்கள் ஒப்பாரி வச்சது போதாத அடுத்து மோசே ஆரம்பிக்கிறார். இப்போ 10வது மோசஸ் லேமன்ஸ் இஸ் காலிங். 10லேருந்து 16 வரைக்கும் பார்க்கின்ற போது 11லேருந்து பாருங்க, கேட்குறாரு அவரு, லார்ட் why have you treated your servant so badly? எதற்காக என்னை இப்படி நீர் போட்டு படாப்படுத்துற சுவாமி? நான் என்ன இவர்களை பெற்றெடுத்தேனா? இவர்களை நான் பாலூட்டி நான் வளர்த்தேனா? பாலூட்டி வளர்த்த பிறகு தந்தையை போல தூக்கி கொண்டு இவர்களை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏன் என்னை படுத்துகிறீர்? என்னை கட்டாயப்படுத்துகிறீர? நானா இவர்களை பெற்றெடுத்தேன். ஆனால் அவர்களை பெற்றெடுத்தவர் கடவுள் இல்லையா? அவளை தெரிந்து கொண்டவர். God elected and chosen them as his own people. அப்போ நீ தானே சுவாமி பண்ண, ஆனா இவர்களை வழிநடத்தி செல்ல என்னை வைத்திருக்கிறீர. இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்றாரு. 14ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப வித்தியாசம். Why have I not found favor in your sight that you lay the burden of all these people on me? இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் எப்படி இது மாமிசத்தை கொடுப்பேன், நான் இறைச்சி கொடுப்பேன். அவர் கேட்குறாரு, ஒரு காரியமாக அப்படி கேட்டு அது எங்கேருந்து இவர்களுக்கு கிடைக்கும்? எனக்கு இறைச்சி கொடு என்று சொல்லி இவர்கள் என்னை பார்த்து அழுகிறார்களே. அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு அந்த வசனத்தில் அப்படியே படிச்சுட்டு வரும்போது. நான் என்ன செய்வேன் சுவாமி? அதனால இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது. எவ்வளோ பேரை வழிநடத்தின்னு வர்றாரு. 6 லட்சம் காலாட்படைகள் என்று இருக்கிறது. காலாட்படைனாக்கா அதாவது நடந்து வரவங்க தேவையில்லாம். 6 லட்சம் பேர் புருஷர்னு சொல்லும்போது 6 லட்சம் பேர் என்ன, அவருடைய மனைவி பிள்ளைகள் சேர்த்து 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் ஒரு மனுஷன் எப்படி நடத்த முடியும்? 14ஆம் வசனத்தில் பாருங்க, போதும் இந்த பாரத்தை என் ஒருவரால் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது சொல்றாருல. என்னால் தாங்க முடியல, இந்த பாரத்தை குறைக்க ஏதாவது வழி இருந்தா பார் சுவாமி, இல்லைன்னா என்னை சாவச்சிடு, நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நிறைய ஊழியக்காரன் கூட இந்த மாதிரி கடினமான அசைன்மெண்ட் கடவுள் கொடுக்கும்போது அவர்கள் கூட கேட்டுக்கிறாங்களே, என்னை கொன்று போடும் என்று சொல்லி. several biblical leaders plead with God to put them to death when caught in desperate circumstances. நம்ம பரிதாபமான சூழ்நிலையில when they are succumbed with a precarious situation, they beg to God, என்னை எப்படியாவது கொன்று போட்டுவிடு சாமி, இந்த பர்டன் வானா எனக்கு என்று சொல்லி. அதில் உதாரணத்துக்கு பார்க்கணும், எலியா 1 ராஜாக்கள் 19:4 பார்க்கிறோம். எரேமியா அப்பேற்பட்ட காரியத்தை சொன்னவர், என்னை கொன்று போடும் என்று சொல்லி எரேமியா 25:17 பார்க்கிறோம். யோனா நீ அதாவது நினிவே போன்னு சொல்லும்போது அவர் தர்ஷீஸுக்கு போகிறார் இல்லையா? அங்கே கூட யோனா 4:3 பார்க்கணும், என்னை கொன்று போடும் என்று சொல்லி அவர் கேட்கின்ற காரியம். அதே போல சாம்சன் இல்லையா, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கின்ற ஜட்ஜஸ் 16:30 நம்ம பார்க்கிறோம், என்னை கொன்று போடும். இப்படி ஏதோ ஒரு பொறுப்பு, கஷ்டமான பொறுப்பு கொடுத்தா என்னை கொன்று போடும்னா அப்போ வேற யார் தான் செய்வாங்க? கடவுளே வந்து செய்ய முடியுமா? அவரால் செய்ய முடியும். ஆனாலும் he is delegating the authority and the responsibility to his servant. அதைத்தான் மோசே செய்தார். ஆனால் இவர் சொல்கிறார், என்னால் தாங்க முடியும் சுவாமி, ஐ நீட் a supporter, ஐ நீட் some support என்பதை சொல்கிறார். அது மிக முக்கியமானது. ஊழியத்தில் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுன்னா எனக்கு ஐ நீட் a சப்போர்ட் என்று சொல்லுகின்ற போது சொல்ல வேண்டும். கடவுளத்தை சொல்லுகின்ற போது ஊழியத்தில் கூட அந்த உதவியை ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாக செய்ய வைக்கிறார். இதன் மூலமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 18:13 26 வரைக்குமே பார்க்கின்ற போது மோசேக்கு அவருடைய மாமன், அதாவது ஜெத்ரோ, அவருடைய மனைவியுடைய அப்பா, அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார்.
அவர் ஒரு ஆலோசனை சொல்றார், மோசே நீ எல்லா மக்களையும் ஒருவனாவே நீ நியாயத்திற்கு ரொம்ப கஷ்டம், ஆகினால 1000 பேருக்கு ஒரு தலைவனை நியமி, 100 பேருக்கு ஒரு தலைவனை நியமி, 50 பேருக்கு ஒரு தலைவனை நியமி, 10 பேருக்கு ஒரு தலைவனை நியமின்னு சொல்லி ஒரு ஆலோசனை மேனேஜ்மெண்ட் தாட். அதனை அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த லீடர்ஷிப் அங்கெல்லாம் பிரித்து அவர்கள் எல்லாரும் செய்யறதுக்கு தான் முக்கியமான விஷயம் வரும்போது மட்டும் இவரை அணுகத்துக்குதாக அந்த காரியத்தை செய்கிறார். ஏற்கனவே யாத்ராகம் 18, 13, 26 வரை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்த சூழ்நிலையில் கூட இப்பொழுது இவரால் தாங்க முடியலையா சொல்லுங்க. கறி வேணும் சொல்லி ஒரே கூச்சலப்படுறாங்க, ஒரே கோரஸ், ஒரே மாதிரி கறி வேணும்னா ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು, ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು கத்திடுவாங்க. எதுக்குடா உங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டால் அது தெரியவே தெரியாது. கேளிದ್ರು, நான் ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬೇಕೇ ಬೇಕು ನ್ಯಾಯ ಬೇಕು, ஓகே எதுக்காகவே தெரியல, இங்கே கறி வேணும். அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒரு வார்த்தை தான். இதை என்னால் சகிக்க முடியாது சுவாமி என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது ஆல் தட் இந்த ஏற்கனவே இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்த சூழ்நிலை கூட மோசஸ் he expresses difficulty in guiding the people and sought God's help. கடவுள் என்ன செய்றார், உண்மையிலே நம்ம இந்த மோசையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் தெரியுங்களா, அந்த பாரத்தை தானே வைத்துக்கொண்டு, அதாவது மக்களை அலைக்கழிக்காத படிக்கு அவர்கள் எப்படியாவது கெட்டு குட்டிசோரா போடணும்னு அவர் நினைக்கல. கடவுளிடத்தில் ஒத்தாசை கேட்கின்ற போது இவர்களை இன்னும் சிறப்பாக நடத்த முடியும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததுனால அந்த பாரத்தை குறைத்து விடு சாமி என்று சொல்கிறார். 1 பேதுரு 5:7 பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். இவருக்கு கவலை என்ன, ஒண்டியா இருக்கிறானே, இவங்க எதுக்கு நினைச்சாலே இந்த மாதிரிலாம் கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க, கல்லை எடுத்துக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க, கொலை பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க, மோசமான ஜனம், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது பார்க்குறோம். அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கிறார். அவர் விசாரிக்கிறவர். He is there to redress all our problems and grievances. கடவுள் என்ன பண்றாரு, உடனடியாக அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஓகேப்பா, நான் உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னில் இருக்கின்ற அந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற தலைவர்களில் 70 பேரை தெரிந்து கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக சுற்றி நிற்க சொல்லு என்று சொல்லி அவர் உடனடியாக செய்கிறார். கஷ்டம் சொன்னோன்னே ஆண்டவரை ஏற்றுக்கிறார் இல்லைங்களா. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை பண்ணும்போது நிறைய பேர் ஒர்க்லோடு நிறைய இருக்கும். ஒர்க்லோடு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அவங்க இது பண்ணும்போது அங்கே இருக்கிற கஷ்டத்தை அந்த கோபத்தெல்லாம் இங்கே காட்டிட்டாங்க வீட்டில், மனைவி கிட்ட பிள்ளைங்கிட்ட இல்லையா. வந்துட்டீங்களாங்கண்ணா, என்ன வந்துட்டேன் அப்படின்னு முகம் கேட்டு, என்ன முகம் கேட்டேன் இல்லையா, சாப்பிட வாங்கினா என்ன சாப்பிடுவது, அது அவங்க டென்ஷன் ஆகிட்டுக்குவாங்க. ஏங்க இந்த மாதிரி சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னா அப்படியே அங்கே பெரிய ஏன் சொல்லுவோம், அங்கே இருக்கிற அந்த ஒர்க்லோடு அந்த ப்ரெஷர் இங்கே இறக்கி வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஆனால் வேறு மாதிரி போயிடும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இது இல்லையா, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இங்கே ஆண்டவர் அந்த ஒரு பரிதாப நிலைமையை மோசை கூடாமல் 70 பேரை செலக்ட் பண்ணிக்கப்பா, அவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்து என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ இங்கே நாம் பார்க்கின்ற போது God delegates the authority and the responsibility upon 70 elders of Israelites who have been chosen for this task. 24 அந்த 3வது பகுதியை பார்க்கிறோம். 24 29 வரைக்குமாய் பார்க்கின்ற போது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி நின்ற 70 மூப்பர்களுக்கு கடவுள் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு என்றால், அவள் மோசேக்கு உதவியாய் இந்த காரியத்தில் இந்த பிரயாணத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 25ஆம் வசனத்தில் பாருங்க, மோசே மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை கடவுள் எடுத்து இந்த 70 பேர் மேலே வைக்கிறது நிமித்தமாக அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள் என்று இருக்கிறது இல்லையா. ஸோ தே ஹாவ் தி லிமிட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தே cannot surpass Moses. ஸோ he is a leader. அவர்கள் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். மோசே தான் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து ஒரு தலைவராக இருந்து அவர் நடத்த வேண்டும், இவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யூனிக் வேர்டு ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் தீர்வு சொல்லி ஓய்ந்திருந்தார்கள்.
இன்றைக்கு நான் வாசி கேட்ட யாக்கோபு 5:14 பார்க்கிறோம். 14 வசனத்துல, உங்களில் ஒருவன் வியாதி உள்ளவனாய் இருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. வரவழைத்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் பூசி அவர்கள் மேல் கை வைத்து ஜெபிப்பார்கள். அப்போது இந்த வசனம் படிக்குமா? பிணியாளுடைய உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இதைத்தான் மூப்பர்கள் என்ற இந்த காரியத்துல திருச்சபையில கூட கடவுள் பயன்படுத்துகின்ற விதம் இதுதான். ஊழியக்காரரோட கூட மூப்பர்களும் போவாங்க ஜெப கூட்டங்களுக்கு, இல்லையா? மற்ற எல்லா காரியங்களும் அவர்களும் திருச்சபையின் காரியங்களை, திருச்சபையின் ஊழியங்களை நிறைவேற்ற உதவி பண்ணுகிறவர்கள் மூப்பர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதாவது அந்த மூப்பர்கள் என்று சொல்கிற போது எல்டர்ஸ் கவுன்சில் என்று திருச்சபையில் இருக்குது, இல்லையா? இங்கே கூட அதை பார்க்கணும். சீனியர்ஸ் அவர்களுக்கு வந்து வயது பாருங்க, இந்த எல்டர்ஸ் கவுன்சிலில் ரொம்ப ஜூனியர்ஸ்களை விட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சர்டன் ஏஜ் இருக்கும். ஒரு 35 வயதுக்கு பிறகு, 30 வயதுக்கு பிறகு என்று சொல்லி சில இடத்துக்களில், சில திருச்சபைகளில் 25 இருக்கிறவங்களே நான் இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது தவறு. அந்த சீனியாரிட்டியும் தேவை. அதற்கு முன்பதாக திருச்சபையில் மற்ற பணிகளில் அவர்கள் கடவுளுக்கு என்று ஊழியம் செய்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எல்டர்ஸ் கவுன்சிலுக்கு வர வேண்டும். அப்பொழுது திருச்சபையோடு கூட ஆலோசனை கொடுத்து, போதகருக்கு ஆலோசனை கொடுத்து உதவியாக இருந்து திருச்சபை பணியை சிறப்பாக செய்ய அது ஏதுவாக இருக்கும். இங்கே சொல்லுகின்ற போது இஸ்ரேலைட் சனகரிய சங்கம் என்பது கூட இந்த 70 பேர் மூலமாக தான் பிற்காலத்தில் வந்தது. எருசலேம் கவுன்சில் என்பது கூட இவர்கள் மூலமாக, இந்த பின்னணியில தான் வந்தது. அது ஒரு பவர்ஃபுல் கவுன்சிலாக இருந்தது. அந்த கவுன்சில் தான் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் ஏற்படுத்தினார். அந்த கவுன்சில் தான் என்ன பண்ணது? ஏசாமி குற்றவாளி என்று குற்றம் தீட்டினது. அநேக திருச்சபைகளில் செய்ய வேண்டிய காரியத்தை எல்டர்ஸ் கவுன்சில், இன்க்ளூடிங் பாஸ்டர் சொல்றேன், செய்யாம என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க. தேவையான காரியம் அதாவது திருச்சபை என்று சொல்றது சுவிசேஷம் அறிவிப்பது தான். இன்றைக்கு நம்முடைய இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபையில இது அதாவது நலிந்து கிடக்கிறது, நசிந்து கிடக்கிறது. எதுவும் அதாவது அந்த காரியத்தை எடுத்து பேச ஆட்கள் இல்லை. சர்ச் பாலிடிக்ஸ்ல அப்படியே போயிடுது. சர்ச் பாலிடிக்ஸ்ல இதாய் எப்படியோ, அதாவது ஒரு மிக ஒரு அப்பசாட் ஒரு சிச்சுவேஷன்ல, அலங்கோலமாக்கப்பட்ட சூழ்நிலையில அதை எடுத்து ஒரு இடத்துல கொடுக்கிற போது அவரும் அதனை சரி செய்யாதபடி போயினே இருக்குது, இல்லையா? இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கல. சீர் செய்ய வேண்டும். சீர்திருத்தம் நம்முடைய திருச்சபைக்கு தேவை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதைத்தான் இந்த மூப்பர்களுக்கு பிரெஸ்பிட்டரோஸ் என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில் சொல்றார். பிரெஸ்பிட்டரோஸ் என்று சொல்லுகின்ற போது மூப்பர் என்று சொல்லி அர்த்தம். ஈவன் பாஸ்டர் கூட இஸ் ஒன் ஆஃப் தி, இந்த சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லாம் பாருங்க, பிரெஸ்பிட்டர் என்று சொல்ல, பிரெஸ்பிட்டரோஸ் என்று போது அந்த மூப்பர்களில் அவர் முதன்மையானவர். அவருக்கு கீழாக மற்ற மூப்பர்கள் இருப்பார்கள். பிரஸ்பிட்டர் என்சார் என்று சொல்லி, பிரஸ்பிட்டரோஸ் என்றால் எல்டர்ஸ் என்ற அர்த்தம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மோசே கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன என்று பார்க்கின்ற போது, மற்றவர்களுக்கு அந்த லீடர்ஷிப் அதாவது தலைமைத்துவத்தை பகிர்ந்து கொடுக்க அவர் முன் வருகிறார். கடவுள் உடனடியாக அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். கடவுளுடைய ஊழியக்காராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணோம்? மற்ற மக்களை கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஊழியத்தில் வந்த பிறகு நான் ஐஎல்சி பாஸ்டர். இப்போ இதில் நம்முடைய ஊழியங்களில் கூட, அதாவது எலெக்ஷன் வருகின்ற போது 2 குழுவாக பிரிஞ்சு இது பண்ணும். அவர்கள் எதிர்கட்சியாக எதிரி கட்சிகள் அல்ல. நம்முடைய தேசத்தில் கூட அப்படிதான் இருக்குல்ல, ஆப்போசிட் பார்ட்டி என்று சொல்லி, ரூலிங் பார்ட்டி ஆப்போசிட். அவர்கள் அதாவது ஆக்கப்பூர்வமான காரியங்களை எடுத்து சொல்கின்ற போது அதை கேட்டு செய்ய வேண்டியவர்கள் தான் ஆளுங்கட்சியினர், இல்லைங்களா? இங்கே கூட நம்ம எல்தாத் மேதாத் என்ற 2 பேர் அங்கே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியான இந்த அனுபவம் வந்த பிறகு அங்கே அவர்கள் வராந்திரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க?
தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஒரு சின்ன பையன் வந்து மோசையிட சொல்றான். அந்த விஷயத்தை கேட்டு யார் அப்ஜெக்ட் பண்றது? அந்த விஷயத்துக்கு யோசுவா அப்ஜெக்ட் பண்றார். ஆண்டவனாகிய மோசையே பாருங்க, 28ஆம் வசனம் பாருங்க. உடனே மோசையினுடைய வலைவரில் வரும் ஊழியக்காரரும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதித்திரமாகிய ஆண்டவனாகிய மோசையே அவளை தடை பண்ணும் என்றார். அவளை தடை பண்ணும் சொன்னது மோசை என்ன பண்ணாரு? நோ 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 நோ, அப்படிலாம் தடை பண்ண முடியாது. எல்லார் மேலேயும் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியை பொழிய பண்ணி தீர்க்க தரிசனம் உரைத்தால் எவ்வளவு நலமா இருக்கும் பாருங்க. அந்த இன்க்ளூசிவ் ஐடியாலஜி இல்லையா, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை ஒரு தலைவனுக்கு தேவை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய ஊழியராக தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு இடத்தில் வேறு குழுவில் இருந்தாலும் கூட அவர்களையும் தாயை போல ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்லுள்ளம் படைத்த ஒரு தலைவனை பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒரு தாய் உள்ளம் என்று சொல்லுகின்ற போது, இப்போ வெளியே வந்து சாப்பாடு ஊட்டிங்கிறாங்கன்னு வச்சுக்கோ, நிலா சோறு ஊட்டுவாங்க இல்லையா, ஒன்று பிடிச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு கூட்டுவாங்க. அவங்க பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோ. அதை வந்து பக்கத்து வீட்டுக்குள்ள ஒன்று பார்க்குதுன்னு வச்சுக்கோ. ஊட்டி நிற்கிறவங்க நீயோ வான்னு கூட்டுவாங்க, வா 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 ஊட்டிக்க ஊட்டுவாங்களா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. அதே போலத்தான் அவர்களும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், வேறு குழுவில் இருந்தாலும் கூட கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி அந்த அந்த அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதை இங்கே அவர் அதாவது வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதாவது அண்ணா சொல்லுகின்ற போது, அறிஞர் அண்ணா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இன்னொருத்த தோட்டம் அங்கே வந்து மல்லிகைப்பூ போட்டுக்கிறாங்க, மல்லி செடி போட்டுக்கிறாங்க, மல்லிகைப்பூ நான் அந்த ஸ்மெல் வராதா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது பாருங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவம் தேவை கிறிஸ்துக்குள். அதுதான் ஒரு சிறந்த தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி தட் வி காட் இன்டென்ஸ் ஃப்ரம் அஸ். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 29ஆம் வசனத்தில் அந்த இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்க்கிறோம். இன்றைக்கு வாஸ் கேட்ட சுவிசேஷத்தில் பார்க்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 9:38-40 வரைக்குமா அங்கே நடக்கிற சம்பவம் கூட பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒருத்தன் பேயை துரத்தின்கிறான். பேயை துரத்தின்கிறத பார்த்துட்டு சீஷர் வந்து, இங்கே அதை செய்யக்கூடாது, ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை நிறுத்திட்டு வந்து கடவுள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே உடைய நாமத்தினால அவன் பேய் ஓட்டியிருந்தான். அவன் 38ஆம் வசனம் பாருங்க. ஆனால் நாங்கள் அவங்களை தடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம், நீ செய்யாத அப்படின்னு. பாண்டவர் சொல்கிறேன், அவனை ஏன்பா நீ தடுத்த? நீ அவன் செய்துன்னு போட்டோம், அவன் செய்யட்டும். இல்லை, அவன் உண்மை நாங்கள் பின்பற்றினது போல பின்பற்றாதவன், பின்பற்றலாம் கூட அவன் என்னுடைய நாமத்தினால செய்யறான்ல, எனக்கு விரோதமா அவன் எப்படி செய்வான் சொல்லுவான். வசனம் சொல்ற பாருங்க, வசனம் படிங்க. அது அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் பிசாசை ஓட்டி கொண்டிருக்கிறான். சாதாரண விஷயம் இல்லை. அதே சாப்டர்ல பாருங்க, இவர்களால் ஓட்டக்கூடாமல் போயிடுச்சு. ஒரு ஊமை பிசாசை கூப்பிட்டு வராங்க. போன வாரத்தில் பார்த்தல, இவர்களால் துரத்த முடியல அந்த பிசாசு. ஆனால் இவன் துரத்துக்கிறான் என்றால் இவர்களை காட்டிலும் அவன் இன்னும் பக்தி வைராக்கியத்தோட இருக்கிறான்னு தானே அர்த்தம். ஆகினால கடவுளை என்ன என்கரேஜ் பண்றார், கம் ஆன் லெட் ஹிம் டு இட். என்னுடைய நாமத்தினால சொல்லுகிறான், அவன் அதற்கு விரோதமாக, என்னை குறித்து விரோதமாக தீங்கு சொல்ல மாட்டான். ஆகவே லெட் ஹிம் டு இட். அப்போ அந்த இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கிருந்து வந்து கடவுளிடத்தில் வந்து அதே குணாதிசயம் மோசையிடத்தில் வந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமான those who are not against Jesus are for him இல்லையா. அவருடைய தலைமை பண்புக்கு இன்னொரு காரணம் இருக்கு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து என்று சொன்னோன்னே அவர் ஒரு போதகர், அவர் புரட்சி போதகர் என்று சொல்வார்கள். சாதாரண போதகர் அல்ல, புரட்சி போதகர், ரெவல்யூஷனரி டீச்சர். அதே நேரத்தில் அவர் எவ்வளவு தாழ்மையாக இருந்தார்ல, சாந்தமாக இருந்தார்ல, அந்த சாந்த குணம் இவருக்கு இருந்தது. இன்றைக்கு நான் வாசிக்கிட்ட எண்ணாகமம் 11 பாருங்க, 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான்.
Now Moses was a very humble man, more humble than anyone else on the face of the earth. ரொம்ப மிகுந்த சாந்த குணமுள்ளவன், ஏசாமியை போல. மத்தேயு 5:5 பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பொறுத்தவர் பூமி ஆழ்வார் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல சாதாரணமான முறையில், இல்லையா? ஆகவே தான் அந்த லீடர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு லீடராக இருக்க கடைசியாக தலைவனாக இருக்க வேண்டும், முதல்ல பணியாளனாக இருக்க வேண்டும். லீடர்ஷிப் என்று சொல்கின்ற போது கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் ஸ்டூவர்ட்ஷிப். பணியாளனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து he took the servanthood in order to redeem you and me from our bondage, from our sinful bondage. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு சேவகனாக இருந்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கின்ற வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். சாந்த சொரூபி அவர். அவரை பின்பற்றி இந்த உலகத்தில் நாமும் வாழ வேண்டும். அடுத்து பல குணாதிசயங்களை மோசேயிடத்தில் பார்க்க முடியும். மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். அடுத்து அதாவது பரிந்து பேசுகின்ற தன்னுடைய மக்களுக்காக ஒரு தலைவனாக வருகிறவன் நட்டாப்சில் விட்டு போயிடக்கூடாது. பிரச்சனை வருகின்ற போது தன்னுடைய மக்களுக்காக நிற்க வேண்டும், உயிரே போனாலும் கூட நிற்க வேண்டும். அந்த குணாதிசயம் வந்து கடவுளை அதிகமாக நேசித்தவர் மோசே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லீடர்ஷிப் என்று சொல்கின்ற போது மோசை போல வழிநடத்துகின்ற பெரிய பொறுப்பு தான் இல்லை, சாதாரண பொறுப்பில் கூட சரி கடவுளுக்கு உண்மையானவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆகையினால தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்குதுல திருச்சபையில், எல்டர்ஸ் கவுன்சில், பாஸ்டர் அதில் இருப்பார், பாஸ்டர் கமிட்டியில். அடுத்து ஒவ்வொரு மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், ஞாயிறு பள்ளி, ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஒவ்வொருவரும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மூலமாக கடவுளை நாம் மகிமைப்படுகிறது. உங்களை தலைவர்களாக எடுத்து பயன்படுத்துகிறார். அதன் மூலமாக நீங்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன? பணிவிடைக்காரர்களாக நீங்கள் அந்த ஹம்பிள்னஸ் என்பது வருகின்ற போது பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆகவே கடவுளை போல சாந்த குணமுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் தொடர்ந்து ஒரு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ, கடவுள் நமக்கு கொடுத்த பணியை செய்து நிறைவேற்றி நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க பரிசுத்தாவினர் தம்மை நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.